எங்களுக்கு இயேசுப்பா நீங்க வேணும் ஆண்டவரே. என் வாழ்க்கைக்கு வேணும். நாம் ஆளுவோம் குடும்பத்தை, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீறிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நிறைய சாட்சியெல்லாம் சொல்லணும்னு ரொம்ப நினைப்பேன். ஆனாலும் எனக்கு மைக்கை பிடிச்சா கொஞ்சம் விடவன்னு அடுக்குன்னு சொல்கிறதில்ல. எங்கள் குடும்பத்தில் எனக்கு ஆம்பளை பிள்ளையே கிடையாது, எங்கள் பரம்பரையிலே கிடையாது. அப்போ ஒவ்வொரு பிள்ளைக்கும் ரொம்ப அழுதுகிட்டே வருவோம். 2வது பையன் பிறக்கும்போது ஆண்டவர் அற்புதமாக எங்களுக்கு நடத்தினார். ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஆனால் எஸ்தருக்கு இருக்கும்பொழுது போன மாதம் விசேஷ கூட்டம் நடக்கும்பொழுது அதிசயம் அற்புதம் உங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கும்பொழுது நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் இது ஒரு அதிசயமாக நடத்தணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு சனிக்கிழமை கூட்டத்தில் ஜெபம் பண்ணால், நான் திங்கக்கிழமை எஸ்தருக்கு உடம்பு சரியில்லை இருக்கும்போது ஹாஸ்பிட்டல்லையும் ரொம்ப அழுதுகிட்டு ஹாஸ்பிட்டல் முன்னாடி போய் அழுதுகிட்டு நிற்கிறேன். ஆனால் அந்த நர்சனை கேட்கும்போது பையன் பாண்டிருக்குமா அப்படின்னாங்க. அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் ரொம்ப அற்புதமாக அடையாளம் செய்தார். நமக்கு இல்லைனாலும் நம்ம பிள்ளைகளுக்காவது கடவுள் இந்த பையன் வாரிசை கொடுத்துருக்கான்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆண்டவர் செய்த அந்த அற்புதத்துக்கு கோடான கோடி நன்றி எடுக்கிறேன். நமக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம், நமக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் ஒன்றும் வாய்க்காதே, ஒன்றும் வாய்க்காதே, என்றும் ஜெயம்தானே, நமக்கு என்றும் ஜெயம்தானே. போன மாதம் சொல்லும்போது அதிசயம் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லும்போது கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்கும். நானும் போனவொடனே நிறைய அற்புதத்தை பற்றி சொல்லிருக்கிறோமே, அற்புதம் நடக்கலைன்னா அடுத்த மாதம் போகும்போது கேட்பாங்களே எனக்கு ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்லும்போது தான் கர்த்தர் அற்புதமாக ஒரு சாட்சியை நிலைநிறுத்தினார். ஆமாம். அப்போ இன்றைக்கி நீங்கள் விரும்பணும், இப்படிப்பட்ட காரியம் எனக்கு நடக்கும் அப்படின்னா, எந்த காரியம் உங்களுக்கு நடக்குன்னு விரும்புகிறீங்களோ அந்த காரியம் உங்களை நோக்கி வரும். அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் நித்திய பிதா, சமாதான பிரபு, உலகின் அதிபதி, சாத்தானை காட்டிலும் உலகின் அதிபதி, சாத்தானை காட்டிலும் நமக்குள் இருப்பவர், நமக்குள் இருப்பவர், அவர் பெரியவர் அஞ்சிடோம், அவர் பெரியவர் அஞ்சிடோம். ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவரே என்னை இங்கே கொண்டு வந்தீங்க, என்னோட பேசுங்கப்பா, எனக்கு வெளிப்படுத்துங்கப்பா நீங்கள் சொல்லுவீங்கன்னா கர்த்தர் உங்களோடு கூட பேச நல்லவராக இருக்கிறார். புது பலன் தருகின்றீர், புது எண்ணெய் பொழிகின்றீர், புது பலன் தருகின்றீர். கண்ணை மூடி. புது எண்ணெய் பொழிகின்றீர், கனிதரும் மரங்களாய், என்னை கனிதரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கின்றீர், என்னை செழித்தோங்க செய்கின்றீர். நீங்க சந்திக்க வந்த தெய்வம் யாரு? நல்லவர். அவர் பேரு இயேசு. உலகத்துல ஒரே ஒரு நல்லவர் இருக்கிறார், அவர் இயேசு மட்டும்தான். சொல்லுங்களேன், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். ஆமா. ஏன் இவருக்கு நல்லவர்னு பேரு அப்படின்னா, இவருக்கு நன்மை செய்ய மட்டும்தான் தெரியும், நன்மை செய்ய மட்டும்தான் தெரியும், தீங்கு செய்யவே மாட்டார் நம்ம இயேசப்பா. சில பேர் சபையில சொல்லுவாங்க, இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரலையா உன் காலை கையெல்லாம் முறிச்சிட்டு வர ஆண்டவர்னுவாங்க. அதெல்லாம் முறிக்கிற கடவுள் இவரு கிடையாது. உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்காகவும் எனக்காகவும் உயிரையே கொடுத்துருக்காருன்னா, உயிரை கொடுத்தது எதுக்கு திரும்ப வந்து உங்க கையை முறிக்கவா, காலை முறிக்கவா? இல்லை. அவருடைய அன்பை தெரிந்து அவரை நேசிக்கிறவங்க தவறாம சபைக்கு வருவாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் அன்பை புரிந்தவங்க ஆயத்தப்பட்டு சபைக்கு வருவாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு இந்த இயேசு ஏற்றுக்கொள்ளலை நான் இன்னும், ஆனால் இன்னைக்கு நான் சபைக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னா, கர்த்தர் உங்கள் மத்தியிலே உங்கள் குடும்பத்திலே அவருடைய அன்பை காணும்படி செய்வார்.
எப்படி ஏசப்பா உங்களை நேசிக்கிறத காட்டுவார்னா, நீங்க கேட்காத முன்னாடியே உங்களுக்கு நன்மை செய்கிறவர். ஆமேன் சொல்லுங்க. உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவர். ஆமேன் சொல்லுங்க. அப்போ அந்த அற்புதத்தை இன்னைக்கு நீங்கள் மீட்டிங் அட்டன் பண்ணுறீங்களா? நீங்கள் வீட்டுக்கு போனோன்னா ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். அல்ல கையை தட்டி கரங்களை தட்டி சொல்லுங்க. இன்னைக்கு வந்து அட்டன் பண்ணுறீங்க இல்லையா? நீங்கள் வீட்டுக்கு போனோடனே என்ன நடக்கும்? ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு அதிசயம் நடக்கும், ஒரு ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். நன்மையால கர்த்தர் நிரப்புவார். நல்லவர்